Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் tamilbeautybeats நான் பாத்தீங்கன்னா தீபஸ்ரீ சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மெயினா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கோ யாருக்கு ரொம்ப acne prone ஸ்கின்னா இருக்கோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு போட போற வீடியோ and மெயினா இன்னைக்கு வீடியோல நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா salicylic acid இருக்கிற மாதிரியான ingredient இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் Dermdoc அப்படிங்கற பிராண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சோ அதுல தான் வந்து full skin care routine வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறேன் ஓகேவா சோ ரொம்ப சிம்பிளா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றேன்னு பார்க்கலாம் गाइस ஒரு குட்டி இன்ஃபோ Purplle வந்து இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஐ ஹார்ட் பியூட்டி சேல் வந்து போயிட்டு இருக்கு in which நமக்கு மேக்கப் and ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா nearly 50% வரைக்குமே ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு செக் பண்றதா செக் பண்ணி பாருங்க கரெக்ட்டா வந்து 5th ல இருந்து 11th வரைக்கும் தான் இருக்கு சோ முடிஞ்ச அளவு செக் பண்றதா வாங்கி சீக்கிரமா நம்ம கார்ட்ல போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம் So first step வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ்க்கு Dermdoc ஓட ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் வித் salicylic acid வந்து நான் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி பம்ப் பாட்டில் பேக்கேஜிங்ல தான் இது வந்து நமக்கு வரும் and இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கலர்லெஸ்ஸா இருக்கும் இது லிக்விட் and ஸ்மெல்லும் வந்து ஓரளவு நல்ல டீசன்ட்டான ஸ்மெல் தான் இதுல வந்து இருக்கும் ஓகே எல்லா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓவரா ஆயில் வந்து நமக்கு செக்ரீட் ஆகாது சோ நமக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி எல்லாம் வரத நம்ம கொஞ்சம் தவிர்க்க முடியும் ஓகேவா சோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ள நல்லா போகும் போயிட்டு நம்ம போஸ்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் எக்ஸஸ் ஆயில் டர்ட் எல்லாம் இருந்ததுனா அதையும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி ஆக்னி அதெல்லாம் இருந்துச்சுனா அது வந்து நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெயினா இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பரா செட் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் and இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரபன் சல்ஃபேட் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது and salicylic acid ரொம்ப நல்லது நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு அப்படினா சோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தொடச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Dermdoc ஓட ஆன்டி ஆக்னி ஃபேஸ் ஜெல்னு சொல்லிட்டு இதுவும் வித் salicylic acid தான் நான் வந்து பிக் பண்ணிருக்கேன் ஓகே சோ நான் சொல்லின மாதிரி salicylic acid வந்து ரொம்ப நல்லது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நமக்கு பிம்பிள்ஸ் salicylic acidன்றது மெயினா பிம்பிள்ஸ் இருக்கிற அந்த பாக்டீரியா வந்து எதிர்க்கிற மாதிரியா இருக்கும் அதனால தான் salicylic acid வந்து சஜஸ்ட் பண்றேன் and இந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம இல்ல 5 இல்ல 3 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஓகேவா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி தான் இந்த ஃபேஸ் ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணனும் மெயினா ஸ்கினோட pH லெவல் வந்து மெயின்टेन பண்ணும் and at the same time டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இது வந்து இருக்கும் and இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆகும் and acne and breakouts வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பா நான் ஃபாலோ பண்றேன் and third வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோனர் சோ Dermdoc ஓட blemish clearing face toner னு சொல்லிட்டு இதுவும் with salicylic acid சோ இது வந்து எப்படி அப்படினு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிருங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்கின்ல பேட் பண்ற மாதிரி தான் நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லது டோனர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் சோ சன்ஸ்கிரீனுக்கு வந்து Dermdoc ஓட சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் க்ரீம் வந்து நான் எடுத்துர்க்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா SPF 30 PA ++ இருக்கு ஓகே சோ மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இது ரொம்ப நல்லது ஐ மீன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நல்லதுன்றது ஒரு அட்வான்டேஜ் இது and at the same time harmful UV ரேஸ்ல இருந்து UVA and UVB ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து 2 finger rule யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்றேன் ஓகே சோ இந்த மாதிரி டாட்டிங் மோஷன் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு கண்ணல கழுத்துல எல்லா இடத்துலயுமே மேக்ஸिमम நான் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அது வந்து நல்லா blend பண்ணிக்கிறேன் வீடியோலன்றதுனால கழுத்துல அப்ளை பண்ணல பட் கண்டிப்பா கழுத்துல கையில எதெல்லாம் சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷமாவது தேவைப்படும் எனக்கு கிட்டத்தட்ட அந்த சன்ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு ஏனா அடிச்ச போட்ட உடனே வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும் ஏனா நம்ம 2 finger rule யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எப்பவுமே அப்படி தான் இருக்கும் 2 இல்ல 3 finger rule யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சோ நான் பார்த்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் சோ டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுச்சு at the same time ஸ்கின்னுக்குள்ள நல்லா போயிடுச்சு முதல்ல எப்படி அள்ளி கொட்டினா மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் எப்படி உள்ளுக்குள்ள போயிடுச்சு பாருங்க சோ அதனால வந்து நமக்கு ஒயிட் காஸ்டும் வந்து லீவ் பண்ணாது இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா blend பண்ணிட்டேன் ஒயிட் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்காது அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு கேமராவை ஜூம்லிங் காமிச்சிருக்கேன் இன்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் and கொஞ்சம் க்ளோயிங்காவும் இருக்கும் and இந்த சன்ஸ்கிரீன் பர்టిక్యులரா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் சோ ஆயிலி தான் கிடையாது எல்லா ஸ்கின் டைப்புமே கண்டிப்பா செட் ஆகும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா வந்து உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க சோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இஷ்யூஸ் இருக்குறதுனால நான் வந்து அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்றேன் சேம் Dermdoc ஓட டார்க் சர்க்கிள் அண்டர் ஐ ஜெல் அது அந்த இதுதான் யூஸ் பண்றேன் வித் நியாசைனமைடோட இது வந்து வரும் and கூடவே வந்து மேல வந்து ரோல் ஆன் கொடுத்திருப்பான் அந்த ரோல் ஆன்லயே நீங்க வந்து தாராளமா அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தட் இஸ் ஈஸியா இருக்கும் நமக்கு அதுல அப்ளை பண்ணும்போது ஓகே போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரிங் ஃபிங்கர்ல அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பட் கண்டிப்பா ரோல் ஆன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் ஏன் போடல ஐ மீன் அந்த ரோல் ஆன்ல அப்ளை பண்ணலனா எனக்கு கொஞ்சம் அங்க ஐ பேக்ஸ் இருக்கு ஆல்ரெடி and வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வலிக்கும்ன்றதுனால நான் போட மாட்டேங்கிறேன் மத்தபடி மேக்ஸिमम வந்து ரோல் ஆன்லயே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க டார்க் சர்க்கிள் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் நியாசைனமைட் இருக்குறதுனால நெக்ஸ்ட் வந்து சீரம் சோ சீரம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் Dermdoc ஓட 20% விட்டமின் சி ஃபேஸ் சீரம் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் ஓகேவா சீரம் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றது மெயினா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சோ சீரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நைட் டைம் யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டேன் சீரம் வந்து கரெக்ட்டான அமௌண்ட் எடுத்துக்கோங்க
எடுத்துகிட்டு கரெக்டாக கன்னத்தில் நெத்தியில் மூக்கு கிட்டலாம் போட்டுக்கோங்க. அண்ட் என்ன சொல்கிறது, கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து எதையுமே அவ்வளோவா கழுத்தில் அப்ளை பண்ணி காட்டல. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜென்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா அது கரெக்ட் பண்ணும். அண்ட் மெயினாக ஸ்கின்னில் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து முடிச்சிட்டேன். ஜஸ்ட் ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி வந்து 6 இல்லைனா கூட ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் Purplle இப்போ சேல் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துறேன் கிளியராக. அண்ட் ஃபைனலாக லிப் பாம் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.